Good morning, children. We are on the course of the First World War, isn't it? Last class we have started the course of the war. Now we are in the important part, naval battles and America's entry into the war. In 1916, a naval battle at Jutland, எங்கே இருக்குது அப்படின்னா டென்மார்க் மார்க் பண்ணோம்ல நார்த் சீல மேப்பில், அங்கே had taken place in the North Sea. டென்மார்க்கில் ஜூட்லாண்ட் அப்படின்ற இடம் இருக்குது. த பிரிட்டிஷ் ஒன் த பேட்டில். அதில் ஜெர்மனிக்கும் யாருக்கும் பிரிட்டனுக்கும் நடக்குது. பிரிட்டிஷ் ஒன் த பேட்டில். தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஸ்டார்டட், எப்படியாவது பிரிட்டிஷை வந்து தோக்கடிக்கணும், நேவலில் தோக்கடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், ஜெர்மனி ஸ்டார்டட் சப்மரீன் வார்ஃபேர் அண்ட் தேர் க்ரூசஸ். What do you mean by battles? Cruises means battles. Went roaming about, interfering with the shipping of the allies. Allied countryயில் உள்ள யார் ஷிப்பில் எங்கேயாவது நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கான். எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ஜெர்மனி சப்மரீனை கண்டுபிடிச்சி அலைடோட ஷிப் எல்லாத்தையுமே என்ன செய்கிறான், டார்படேட் பண்ணுறான், தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறான். அண்ட் ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் த ஃபேமஸ் எம்டன். என்ன செய்கிறான், எம்டன் அப்படின்ற ஜெர்மனியோட ஷிப்பு விச் பம்பார்டட் மெட்ராஸ். சென்னையில் வந்து ஏன் சென்னையில் வந்து ஜெர்மனி ஷிப் போடுறான், பம்பார்ட் பண்ணுறான்? ஏன்னா நம்ம வந்து யாரோட காலனி, பிரிட்டிஷோட காலனி. ஸோ பிரிட்டிஷோட காலனி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பம்பார்ட் பண்ணுறாங்க. ஓகே சில்ட்ரன். தென் வாட் ஹேப்பன்? As a countermeasures to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink. என்ன நடக்குது in between? Interfering with the shipping of the allies. One of these was the famous Emden, bombarded Madras. As a countermeasure to the blockade of the German proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain waters. நார்த் சீல எங்களுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய கண்ட்ரி எந்த ஷிப்பை பார்த்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ரொக்ளமேஷனை விட்றான். லூசிட்டானியா அப்படின்றது யாரோட ஷிப் அப்படின்னா அமெரிக்கன் ஷிப் வாஸ் டார்பெடட், தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறான் பை எ ஜெர்மன் சப்மரீன். தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ரிசன்மெண்ட் இன் த USA President Wilson declared war against Germany in April 1917. The America's entry with its enormous resources made Allied victory a foregone conclusion. கடைசியாக அமெரிக்கா 1917 அவனுடைய லுசிட்டானியா ஷிப்பை பிரிட்டன் ஜெர்மனி போய் அட்டாக் பண்ண உடனே உட்ரோ வில்சனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறான், உடனே போய் அட்டாக் பண்ணுறான். யாரை? ஜெர்மனியை. பயங்கரமான ஆயுதங்களோட வந்து அட்டாக் பண்ணி ஜெர்மனியை தோக்கடிச்சிட்டான். இப்போ ஜெர்மனி என்ன செய்கிறான், சரண்டர் ஆகிடுறான். அமெரிக்கா வந்ததுனால ஜெர்மனி சரண்டர் ஆகிடுறான். இல்லைன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வார் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். தென் த ஆர்மிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். இப்போ என்ன செய்கிறான், ஜெர்மனியை இந்த அலைடு கண்ட்ரிஸ் எல்லோரும் சேர்ந்து, யாரெல்லாம், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன் எல்லாம் கூட்டு சேர்ந்து ஜெர்மனியை கூப்பிட்டு நீ வந்து ஒரு ட்ரீட்டியை சரண்டர் ஆகணும் ப்ளஸ் ட்ரீட்டி சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய அவனுடைய வில்லியம், கைசர் வில்லியம் டு நாட்டை விட்ட தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சிட்டான். அப்டிகேட்டட், ஓடி ஒளிஞ்சிடறான். அப்புறம் அங்கே இருந்த பார்லிமெண்ட் பீப்புள், கவர்மெண்ட் பீப்புள் என்ன செய்கிறாங்க, வந்து மினிஸ்டருங்க எல்லோரும் வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த அலைட் கண்ட்ரிஸோட ட்ரீட்டியை என்ன பண்ணுறாங்க, சைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்டிக்கு பேர் என்ன, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். வெர்சைல்ஸில் சைன் பண்ணதுனால ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். யாரெல்லாம் சைன் பண்ணால், அலைட் கண்ட்ரி வித் ஜெர்மனி. ஓகே. அப்புறம் என்ன நடக்குது, பீஸ் கான்ஃபரன்சஸ் இன் பாரிஸ். 1919 பாரிஸில் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. 2 months after signing of the armistice, Woodrow Wilson, President of America, Lloyd George of England and Clemenceau of France, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கூடி இந்த டிஃபீட்டான கண்ட்ரிஸ் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் சென்ட்ரல் பவர், இந்த வார் யாருக்கெல்லாம் நடக்குது, அலைட் பவருக்கும் சென்ட்ரல் பவர். யாரெல்லாம் சென்ட்ரல் பவர், ஹூ வேர் த சென்ட்ரல் பவர், ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா-ஹங்கரி, டர்க்கி, பல்கேரியா. So they played, these 3 people played a very important part in deliberations. Faced with the threat of a renewed war, the German government was forced to agree to the terms.
On 28th June 1919, the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. ஜெர்மனியை கூப்பிட்டு ஜூன் 28, 1919 வந்து ட்ரீட்டியை சைன் பண்ணு. அந்த ட்ரீட்டியில் என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Germany was found guilty of starting the war and therefore she has to pay war reparations for the losses suffered. All central powers were directed to pay war indemnity. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். அதனால் வாருக்கான நஷ்ட ஈடு, வார் இன்டெமினிட்டி, நஷ்ட ஈடு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்டி சைன் பண்ண வைக்கிறாங்க. ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1 lakh men. ஜெர்மனிக்கு இனிமேல் 1 லட்சத்துக்கு மேலே ஒரு ஆர்மி இருக்கக்கூடாது, ஒரு சின்ன நேவி வச்சுக்கலாம். The union of Austria and Germany was forbidden. இனிமே ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் கூட்டாக இருக்கக்கூடாது. All German colonies became mandated territories under the League of Nations. ஜெர்மன் கேப்சர் பண்ண எல்லா காலனிஸும், ஆஃப்ரிக்கா ஏஷியாலெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா காலனிஸ், இதெல்லாம் வந்து இனிமேல் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு கீழே வந்துடணும். ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் அண்ட் புச்சாரெஸ்ட். அல்சேஸ், அது என்னது, ஜெர்மனி ரஷ்யாவும் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் அப்படின்ற ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்களா, அந்த ட்ரீட்டியை திருப்பி வாங்கிடணும், அந்த ட்ரீட்டியை ஃபர்பிட் பண்ணிடணும். அதே மாதிரி பல்கேரியாவோட ஜெர்மனி பண்ண ஃப்ரான்ஸுக்கு திருப்பி கொடுத்துடணும். த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லேண்ட், எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா வேர் டு பி இண்டிபெண்ட். இதெல்லாம் யாரோட கையில் இருந்தது அப்படின்னா ஜெர்மனி ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அப்போ இது அத்தனை கண்ட்ரியும், எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, ஃபின்லாண்ட், இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், இனி ஜெர்மன் ஸ்டேட் கிடையாது. நார்தன் ஷெல்ஸ்விக்ஸ் வாஸ் கிவன் டு டென்மார்க் அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸ் டு பெல்ஜியம். இந்த கொஞ்சம் அந்த ஷீல்ஸ்விக், எங்கள் பெல்ஜியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷீல்ஸ்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவை பாதியாக பிரித்து பாதியை டென்மார்க்கு கொடுத்துடணும், மீதியை பெல்ஜியத்துக்கு கொடுத்துடணும். அண்ட் போலண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட். முதல்ல போலண்ட் அப்படின்ற கண்ட்ரி இருந்துச்சு, திருப்பி அதை ஜெர்மனி ஆக்குப்பை பண்ணி ஜெர்மன் எம்பையராக மாற்றுச்சு. இப்போ திருப்பி அதே போலண்ட் வந்து ரீக்ரியேட்டட். த ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குப்பைடு பை த அலைஸ். The area on the east bank of the Rhine was to be demilitarized. Rhineland ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ரைன்லேண்ட் யாரோடதுன்னா ஜெர்மனியோடது, அது அலைஸ் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. நவ் இந்த ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் டீமிலிட்ரைஸ், அங்கே என்ன இருக்கக்கூடாது, மிலிட்ரியே இருக்கக்கூடாது அப்படின்னு டீமிலிட்ரைஸ்டு ஜோனாக மாற்றிட்டாங்க. பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன் laid down the 14 points which were to be followed by the allies. The most important one he highlighted was the need for a general association of nations for the purpose of affording mutual guarantees of political independence and territorial integrity to great and small states like 14 points ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்து அதை வந்து இந்த அலைட் கண்ட்ரிஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும், இன்னொன்று ஸ்மால் கண்ட்ரிஸ்க்கு எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடணும் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் செப்பரேட் treaties were drawn up and signed by the allies with Austria, Hungary, Bulgaria and Turkey. The treaty with Turkey is called as Treaty of Severus. Though accepted by Turkey Sultan accept பண்ணாலும் failed because of the resistance of Mustafa Kemal Pasha and his followers. முதல்ல டர்க்கி வந்து அந்த ட்ரீட்டியை சென்ட்ரல் அலைட் பவரோட சைன் பண்ணியிருந்தா கூட அடுத்தது வந்து யார் வர்றா அப்படின்னா முஸ்தபா கமால் பாஷா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வர்றாரு, ஆட்சிக்கு வர்றாரு டர்க்கியில். அப்போ ஆட்சிக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவரும் அவருடைய ஃபாலோவர்ஸ் ஒரு 6 பேரும் சேர்ந்து இந்த ட்ரீட்டிக்கு நாங்கள் உடன்படவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின் வாங்கிட்டாங்க. Next, fallout of the First World War. The First World War was left a deep impact on European society and polity. பெரிய விளைவுகளை ஏற்படுத்திச்சு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். த்ரூ கான்ஸ்கிரிப்ஷன்
and through air raids, and the war had involved and affected far more of the population. நிறைய எனது கான்ஸ்கிரிப்ஷனில் நான் பயங்கரமான ஆர்மி அண்டு நேவி அண்டு ஏர் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, கொல்லப்பட்டாங்க. தென் த பாஸ்ட் முன்னாடி இருந்த வார விட 8 million had died in 4 years, while more than twice as many were wounded and many crippled for life. நிறைய பேர் உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் காயங்கள், அடி, சாவு, நிறைய மில்லியன் மோர் had succumbed to the worldwide influenza. தட் மீன்ஸ் நோய், டிசீசஸ் இல்லையா. ஒரு சின்ன தண்ணி மழை வந்தாலே டிசீஸஸ் நிறைய பரவும். இந்த மாதிரி வார் 4 வருஷமாக கண்டினியூஸாக வார் இருக்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்ஸா ஆஃப் 1918 people were attacked by this worldwide influenza. The outcome in all countries was imbalance between the sexes, a shortage of men. நிறைய ஆம்பளைங்க அங்கே வாரில் செத்துட்டதுனால யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஷார்ட்டேஜ் ஆஃப் மென், sexes imbalance. Then soldiers came to be placed above civilians. The war and its aftermath turned out to be a stirring period of history. The most sterling of all was the rise and consolidation of the Soviet Union. What do you mean by Soviet Union? Soviet Union means Russia. Before it was called as Soviet Union, Union of Soviet Socialistic Republic, USSR, Union of Soviet Socialistic Republic, as it was called. America entered the war as a debtor country, but it emerged as the money lender to the world in after the war. வாருக்கு முன்னாடி அமெரிக்கா எப்படி இருந்தது அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய கண்ட்ரியாக இருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் த வார் இது எல்லா நாடுகளுக்கும், டிஃபீட்டான நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய நாடாக மாறிடுச்சு. Another outstanding event of this period was the awakening of the colonies and their inspired attempts to gain freedom. Mustafa Kemal Pasha played a remarkable role for Turkey's rebirth as a nation. We have studied that Turkey during the first half of the 18th century, Turkey became the powerful country, and later second half of the 18th century, Turkey became a sick man of European country, very weak. Now because of Mustafa Kemal Pasha, again Turkey became a powerful nation. Kemal Pasha modernized Turkey and changed it out of all recognition. Okay, next, impact of India. The First World War had a significant impact on India. The British recruited a vast contingent of Indians டு சர்வ் இன் யூரோப். பிரிட்டிஷ்காரன் அப்போ இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், நிறைய இந்தியன்ஸை ஆர்மி பீப்புளாக மாற்றி ட்ரைனிங் பண்ணி அவன் என்ன செய்கிறான், வேர்ல்டு வைடு அவன் எங்கெல்லாம் போய் சண்டை போடுறானோ அங்கெல்லாம் நம்ம இந்தியன்ஸை இன்வால்வ் பண்ணிக்கிட்டான். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இதனால தான் அந்த வார், யூரோப்பில் நடந்த வாரை வேர்ல்டு வார் அப்படின்றோம். ஏன்னா உலகத்தில் எங்கெங்கே யார் யாரெல்லாம் காலனி வச்சுருக்காங்களோ எல்லாரும் அதை இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இட் வாஸ் கால்ட் அஸ் அ வேர்ல்டு வார். After the war, the soldiers came back with new ideas which had an impact on Indian society. India contributed $230 million in cash and over $125 million in loans towards war expenses. India also sent war materials to the value of 250 million euro. This caused enormous economic distress. There were grain riots in India as poor people looted shops. Towards the end of the war, India too suffered under the worldwide epidemic of influenza. The war conditions led to the rise of Home Rule movement in India. The Congress was reunited during the war. What do you mean by Congress? We had in 1885 in India we had
Indian National Congress. Later it was split into two as moderates and extremists. So now after the First World War, the Congress people, they reunited. Moderates and extremists were reunited. So what happened? India and Indians had taken an active part in the war, believing that Britain would reward India's loyalty. But only disappointment was a store. Thus the war had multiple effects on Indian society, economy and polity. British people said after the war, we will give you self-government, like that they promised. But after the war, they did not give. So India and Indians had taken an active part in the war, believing that Britain would reward India's loyalty. நம்ம அவனுக்கு லாயலாக இருந்ததுக்காக அவன் ரிவார்டு எதனா கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டிஸப்பாயின்மெண்ட் தான். ஓகேயா? தட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் இந்தியா. நிறைய பணம், நிறைய ஆர்மி, நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு கொடுத்து உதவணும். ஒரு நம்பிக்கையில் வார் முடிஞ்சோடனே அவன் ஜெயிச்சிட்டா நம்மளுக்கு என்ன கொடுப்பான்? செல்ஃப் ரூல், ஹோம் ரூல், செல்ஃப் கவர்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு நினச்சோம். பட் அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். சரியா? அப்போது அந்த டைமில் இந்தியாவில் பஞ்சம், பசி, பட்டினி, நோய் நிறைய இம்பேக்டாக இருந்தது. Okay children, now let us know about the Russian Revolution. ரஷ்யாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன். பிகாஸ் ரஷ்யா ஜாயின் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இன் ஃபேவர் ஆஃப் செர்பியா. அவன் நிறைய அடி வாங்கிட்டு போனான் ஜெர்மனிக்கிட்ட. ஸோ அங்கே நாட்டில் என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. பஞ்சம், பசி, பட்டினி, வறுமன் அங்கங்கே நடக்குது. போராட்டங்கள் மக்கள் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய புரட்சியாக மாறுது. த பிக்கெஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார், the Russian Revolution was unique in world history. In the socio-political and economic conditions prevailing in Russia were brought to a head by the vast losses and sufferings caused by the war. There were really two revolutions in the year 1917, one in March and another in November. On the abdication of Tsar, ஜார் என்ன பண்ணுறாரு? ஜார்னா யார்? ரஷ்யன் ரூலர். ஜார் என்ன செய்கிறாரு? ஓடிடுறாரு. அப்டிகேஷன், ஓடிடுறாரு. த பர்ஜியாஸ் கவர்மெண்ட், பர்ஜியாஸ்னால் த மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்க கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. விச் ஃபாலோடு, மிடில் கிளாஸில் கொஞ்சம் பணக்காரவங்க, ஃபாலோட் வாண்டட் டு கண்டினியூ த வார். திருப்பி அந்த வாரை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. எந்த வாரை? வேர்ல்டு வாரை. பட் த பீப்புள் வேர் அகெயின்ஸ்ட் இட். ஸோ தேர் வாஸ் அ செகண்ட் கிரேட் அப்ரைசிங் அண்டர் த கைடன்ஸ் தேர் லீடர் லெனின். நாட்டில் லெனினோட தலைமையில் மக்கள் யாருக்கு அகெயின்ஸ்டாக? அந்த கவர்மெண்ட்டுக்கு, பெர்ஜியாஸ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போராடுறாங்க. பெர்ஜியாஸ் கவர்மெண்ட் என்ன நினைக்குது? நம்ம திருப்பியும் போய் சண்டை போடலாம் அப்படின்னு. who seized power and established a communist government in Russia. ஸோ லெனின் கவர்மெண்ட் என்ன லெனின் தலைமையில் மக்கள் போராட்டம் பண்ணி இந்த பர்ஜியாஸை துரத்தி அனுப்பிட்டு லெனின் என்ன செய்கிறாரு? கம்யூனிஸ்ட் ஆட்சியை ரஷ்யாவில் அமைக்கிறாரு. காசஸ் ஆஃப் த ரெவல்யூஷன், சோஷியல் காசஸ். இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு முதல்ல சோஷியல் காஸ். இன் ரஷ்யா, பீட்டர் த கிரேட் அண்ட் கேத்தரின் two attempted westernization without changing the social condition. நாட்டை வெஸ்டர்னைஸ் பண்ணுறாங்க. சோஷியல் கண்டிஷனை மாற்றாமல் நாட்டை என்ன செய்கிறாங்க? வெஸ்டர்னைஸ் பண்ணுறாங்க. த ரஷ்யன் பர்சன்ஸ்னால் ஃபார்மர்ஸ் வேர் serfs tied to lands owned by wealthy Russians. பெரிய பெரிய பணக்கார ரஷ்யன்ஸுக்கு கீழே இந்த ஏழை விவசாயிகள் கட்டப்பட்டிருக்காங்க. குடும்பமாக கட்டப்பட்டிருக்காங்க. ஆஃப்டர் ரஷ்யாஸ் டிஃபீட் இன் த கிரிமியன் வார், சம் ரிஃபார்ம்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட். இன் 1861 சார் அலெக்சாண்டர் II abolished சப்டம்னா அடிமைத்தனம். இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் அடிமைங்களாக வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த சர்வ்டம்மை அலெக்சாண்டர் II வந்ததுக்கப்புறம் அதை இல்லாமல் பண்ணுறாரு. அண்ட் எமான்சிபேட்டட் த செர்வ்ஸ், விடுதலை பண்ணுறாரு. பட் தே வேர் நாட் கிவன் இனஃப் லேண்ட் டு சப்சிஸ்ட். தீஸ் பர்சன்ஸ் பிகேம் த பவுடர் கேஜ் ஃபார் த ரெவல்யூஷன். இவங்களே முக்கிய காரணமாகறாங்க. எதுக்கு? புரட்சிக்கு, ரஷ்யாவில் புரட்சி ஏற்படுறதுக்கு. த லேபரர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஹூஸ் நம்பர் ஹேட் இன்க்ரீஸ்ட் ஆன்
A account of industrialization were aggrieved as they got very low wages. இதுதான் சோஷியல் காஸ். பர்சன்ஸும் மக்கள், சாதாரண மக்களும், விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவாக வேஜஸ் கொடுத்ததுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. இதுதான் சோஷியல் காஸ். Next, role of revolutionaries. The spread of revolutionary ideas among the intelligentsia and their repression by the Tsar's government made the socialistically inclined students to carry their propaganda to the peasantry. என்ன செய்கிறாங்க, இந்த அரசர்களுடைய ஆட்சி பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் மேடு சோஷியலிஸ்டிக்கலி இன்க்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை தட்டி எழுப்பி பெரிய பெரிய அந்த ஃபிலாசபர்ஸ், அரசியல்வாதிகள், இன்டெலிஜென்சி எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மாணவர்களை தூண்டி அவங்கள போராட்டத்தில் இழுத்து அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பெசன்ஸுக்கு. சூன் based on the Marxist philosophy, new ideas began to take shape and a social and a democratic labor party was formed because of this revolution. அங்கே எங்கே ரஷ்யாவில் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி ஃபார்ம்டு. Okay children, now autocracy of Tsar. Tsar Nicholas II of Romanov dynasty had little experience of government. His wife Tsarina Alexandria was a dominant personality and Nicholas was under her strong influence, determined that Russia should not be left out in the scramble for colonial possessions. நிக்கோலாஸ் அவரோட ஒய்ஃபு என்ன நினைக்கிறாங்க, நிறைய காலனியை மற்றவங்கள மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், இப்போ பிடிச்சிக்கணும். நிக்கோலாஸ் என்கரேஜ்டு ரஷ்யன் எக்ஸ்பான்ஷன் இன் மஞ்சூரியா எங்கே இருக்குது, சைனாவில். நிக்கோலாஸ் இப்போ என்ன பண்ணுறாரு, சைனாவில் அட்டாக் பண்ண போகிறாரு மஞ்சூரியாவை. திஸ் ப்ரொவோக்ட் அ வார் வித் ஜப்பான். இப்போ ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது 1904. அந்த வாருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூசோ ஜாப்பனீஸ் வார். எதுக்காக, மஞ்சூரியாவை சைனாவிலேருந்து கேப்சர் பண்ணுறதுக்காக. திஸ் ப்ரொவோக்ட் அ வார் வித் ஜப்பான் 1904. The resulting Russian defeat led to strikes and riots. Riots என்னது, strikes, riotsனா போர்க்களம் ஆகுது. In 1905, Father Gappen, a priest, organized a march of men, women and children. ஒரு ப்ரீஸ்ட் என்ன செய்கிறாரு, ப்ரீஸ்ட்னா சாமியார், என்ன செய்கிறாரு, பயங்கரமான மக்களை கூட்டி, ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறார். உமன் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் த Tsar's விண்டர் பேலஸ் இன் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் டிமாண்டிங் எ ரெப்ரசன்டேட்டிவ் நேஷனல் அசம்பிளி அண்ட் அக்ராரியன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ். அக்ராரியன்னா அக்ரிகல்ச்சரில், இண்டஸ்ட்ரீஸில் பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தணும், நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. பட் போலீஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஃபயர்ட் ஆன் த ப்ரொசஷன். Hundreds were killed and many thousands wounded. The events of this day, known as Bloody Sunday, led to the riots, strikes and violence. Nicholas was forced to grant a constitutional and established a parliament. The Duma, புதுசாக ஒரு பார்லிமெண்ட்டை நிக்கோலாஸை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. மக்கள் கூட்டம் அப்படியே பயங்கரமாக, அவன் போலீஸை வச்சு மக்களை எல்லாம் சப்ரஸ் பண்ணி இன்னும் அந்த போராட்டம் பயங்கரமாக ஆகி அவனை என்ன செய்ய வைக்கிறாங்க, புதுசாக பார்லிமெண்ட்டை டியூமா அப்படின்ற பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. திஸ் வாஸ் நோ லாங்கர் சாட்டிஸ்ஃபேக்டரி டு த லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் தட் ஃபார்ம் த சோவியத் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கவுன்சில் டெலிகேட்ஸ் இன் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் லெட் பை ட்ராட்ஸ்கி. அப்போசிஷன் டு ஜார் அண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் டியூமா. இப்போ என்ன நடக்குது, ஜாருக்கு அப்போசிஷன் அண்டு அந்த டியூமாவை பார்லிமெண்ட்டை கலைக்கிறாங்க. த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹேட் டெம்பரரிலி ஸ்ட்ரெங்தன்ட் த மொனார்கி ஆஸ் ரஷ்யா allied to France and Britain. As there was rumor of a palace revolution, Nicholas made himself as the commander-in-chief of the army. ஆர்மிக்கு நானே பங்கெடுத்து இந்த இதை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்குள்ளேயே புரட்சி என்ன செய்கிறாரு, அடக்கி ஒடுக்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் 1916, not 1916, 1917, Rasputin, who had a domineering influence over Tsar and the Tsarina, was murdered by a member of the Tsar's family. The members of the St. Petersburg Soviet were arrested. Whenever Duma opposed the Tsar's move, it was dissolved and fresh elections held.
Without change of government policy, the Fourth Duma ended with the revolution of 1917. Okay, next the popular uprisings. The bread shortage, food shortage. ரஷ்யாவில் என்ன நடக்குது? பிரெட் ஷார்ட்டேஜ் ஆகுது. நம்மள மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, பிரெட் தானே சாப்பிடுவாங்க. த பிரெட் ஷார்ட்டேஜ் அமாங் உமன் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ், many with husbands in the army forced them to go on strike anyway. எங்கே இருக்காங்க? இந்த நிறைய உமன்ஸ் எல்லாம் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எங்கே இருக்காங்க? ஆர்மியில் இருக்காங்க. இந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய மென் எல்லோரும் எங்கே வர்றாங்க? இந்த மக்களோட மக்களாக சேர்றாங்க, ஸ்ட்ரைக்கில் சேர்றாங்க. அண்ட் மார்ச் த்ரூ த ஃபேக்ட்ரி ஏரியாஸ் ஆஃப் Petrograd, the capital of the Russian Empire. Masses of women workers demanding bread for workers waved their arms towards factory workers and shouted, "Come out, stop work." The city's 400,000 workers joined the movement the next day, 24th February. So, February month, and the சின்னதாக ஆரம்பித்த அந்த மக்கள் போராட்டம், யார் அந்த ப்ரீஸ்டோட தலைமையில் ஆரம்பித்த அந்த மக்கள் போராட்டம் கடைசியில் நிறைய ஆர்மி பீப்புள், அவங்க ஒய்ஃபு, நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமா ஜாயின் பண்ணி அதை என்னவா மாற்றுறாங்க? பெரிய அப்ரைசிங்காக மாற்றுறாங்க. இப்போ என்ன செய்கிறாரு? ஜார் நாட்டை விட்ட ஓடுறாரு. அப்டிகேஷன் of Tsar. The government used troops and to break the strikes, but soon mutinies broke out in the barracks. The Tsar ordered a declaration of martial law, பட் ஹிஸ் ஆர்டர் வாஸ் நாட் ப்ராட்காஸ்ட் இன் த சிட்டி. மக்கள் அரசனுக்கு சப்போர்ட்டே பண்ணல. அதை ஒரு லாவை போடுறாரு, அந்த லாவை யாருமே என்ன செய்யலாம், மக்களுக்கு பரப்பவே இல்லை. த Tsar then tried to return to Petrograd. The railway workers stopped his train. அவர் பெட்ரோகிராடுக்கு எப்படியாவது ட்ரெயினில் ஏறி வந்துடணும்னு பார்க்குறாங்க, ட்ரெயின் அனுப்பல. த ஜெனரல்ஸ் ஆஃப் த ஃப்ரண்ட் and some leaders in Petrograd, frightened by these developments, pleaded with the Tsar to abdicate. On 15th March, Nicholas II abdicated. Abdicated na தப்பி ஓடி ஒளிஞ்சிடுறாரு. Okay children, next let us know about the revolutionary தமிழ் போயட் பாரதியார். இந்த ரஷ்யாவில் நடந்த இந்த ரெவல்யூஷனரியை என்னவா பாடுறாரு? ஒரு பாட்டாக பாடி என்ன பண்ணுறாரு? ரஷ்யா பை பென்னிங் தீஸ் பொய்டிக் லைன்ஸ். த மதர் கிரேட், த பவர் சுப்ரீம், அதாவது காளியை மதரை பற்றி பாடுறாரு அவர். டேர்ன்ட் ஹர் கிளான்ஸ் பிகினிங் டுவர்ட்ஸ் ரஷ்யா. என்ன செய்கிறாரு? அரசன் எப்படியோ பயங்கரமாக ஆர்மி அது இதுன்னு வச்சு மக்களை அடக்கி ஒடுக்கி தான் ஆளை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மக்களுடைய சக்தி, மக்கள் எல்லாம் ஒன்று திரண்ட உடனே அங்கே என்ன செய்கிறாரு? நாட்டில் அரசனே தப்பி ஒளிஞ்சு ஓடுறான், மக்கள் ஆட்சி அங்கே ஏற்படுத்துகிறாங்க. ஸோ டேர்ன்ட் ஹர் கிளான்ஸ் பிகின்ஸ் டுவர்ட்ஸ் ரஷ்யா. The revolution of the age, behold the wonder rises high, behold the wonder, the tyrant howling falls down limp. The soldiers of the heavenly gods are swelling now with joy and pride, eyes hot with unshed tears. The demons perish. O people of the world, behold this mighty change. உலக மக்கள் எல்லாருக்கும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிங்க, இந்த ஒரு மாற்றத்தை அப்படின்னு சொல்லி பாரதியார் இந்தியாவில் என்ன செய்கிறாரு? ஒரு பாட்டாக பாடுறாரு. நெக்ஸ்ட், த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். There were two parallel bodies to talk on government functions. One was of the bourgeois politics of the old state, Duma comprising propertied class in the other. On the other, there were workers' delegates drawn together in a workers' council or Soviet. Those in the Duma were able to form a provincial government with the consent of the Soviet. The Soviet was dominated by Mensheviks. சோவியத் யூனியனில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டாக பிரியுது, Bolsheviks and Mensheviks. The Soviet was dominated by Mensheviks and the minority Bolsheviks were timid and undecided. இந்த Bolsheviks யார் அப்படின்னா upper class people, Mensheviks யார்னா lower class சாதாரண மக்கள். This situation changed with the arrival of Lenin. இந்த திருப்பி யார் வரா பவருக்கு? லெனின் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. லெனின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் லீடர். ஃபெயிலியர் ஆஃப் த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்.
Lenin was in Switzerland when the revolution broke out. Lenin wanted continued revolution. His slogan of all powers to the Soviets soon won over the workers' leaders. Devastated by wartime shortages, the people were attracted by the slogan of bread, peace and land. Lenin கொடுக்கிறார் என்ன slogan? Bread, peace and land. But the provisional government made two grave mistakes. First, it postponed a decision on the demand for the redistribution of lands, and the other was government decided to continue with the war. Frustrated peasant soldiers deserted their posts and joined those who had resorted to land grabbing. This intensified the rising in Petrograd led by Bolsheviks. The government banned Pravda. Underline Pravda means it's the name of a parliament. Sorry children, name of the parliament, and arrested all Bolsheviks. The Mensheviks people banned the Pravda and arrested all the Bolsheviks. Trotsky was also arrested. அவரு ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் ரூலர். யாருக்கு சாதகமாக இருந்தார்? இந்த போல்ஷிவிக்ஸுக்கு, பணக்காரங்களுக்கு சாதகமாக இருந்தார். அவரை என்ன பண்ணாங்க? பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், let us know about take over by the Bolsheviks party under Lenin's leadership. லெனினோட லீடர்ஷிப்பில் போல்ஷிவிக் பார்ட்டி என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய நாட்டை கைப்பற்றுறாங்க. In October, Lenin persuaded the Bolshevik Central Committee to decide on immediate revolution. Trotsky prepared a detailed plan. On 7th November, the key government buildings, including the Winter Palace, the Prime Minister headquarters, were seized by armed factory workers and revolutionary troops. On 8th November 1917, a new communist government was in office in Russia. Its head this time was Lenin. The Bolshevik party was renamed the Russian Communist Party under Lenin. Lenin was born in 1870. Who was Lenin? Lenin was born in 1870 near Middle Volga to educated parents. Influenced by the ideas of Karl Marx, Lenin believed that the way for freedom was through mass action. மக்களோட புரட்சியினால தான் என்ன செய்ய முடியும்? எல்லாமே சரி கட்ட முடியும் அப்படின்னு நினச்சார். லெனின் gained the support of the small majority known as Bolsheviks, which became the Bolsheviks party. His opponents in minority were called Mensheviks. Outcome of the revolution: the Russian Communist Party eliminated illiteracy and poverty in Russia within a record time. ரொம்ப ஷார்ட் டைமில் லெனின் என்ன செய்கிறாரு? நாட்டில் முதல்ல பஞ்சத்தை தீக்கிறாரு. அடுத்தது என்னது? இல்லிட்ரஸியை போக்குறாரு. ரஷ்யன் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்ட் ரிமார்க்கபிளி. நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராரு. உமன் வேர் கிவன் ஈக்குவல் ரைட்ஸ் இன்க்ளூடிங் ரைட்ஸ் டு vote. Industries and banks were nationalized. Land was announced as a social property. Land was distributed to poor peasants. Lenin thought that most important factor for the fall of provisional government was its failure to withdraw from World War. அவருக்கு புரிஞ்சு போச்சு, வேர்ல்டு வாரிலிருந்து நம்ம வெளியே வந்ததுனால நம்ம என்ன ஜெயிக்க முடிஞ்சோம். ஸோ லெனின் immediately appealed for peace. என்ன செய்கிறாரு? ஜெர்மனியோட சமாதானமாக போயிட்டார் 1917. Unmindful of the harsh terms dictated by a central powers, Lenin opted for withdrawing from the war to concentrate on the formation of new government. ரஷ்யாவோட புது கவர்மெண்ட்டை கவனிக்கிறதுல வந்துட்டார். In March 1918, the Treaty of Brest-Litovsk was signed. யாருக்கெல்லாம்? 18 வார் நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கு இவர் போய் பீஸுக்கு அப்ளை பண்ணார்ல, ஜெர்மனி கூட சமாதானம் ஒன்றை ஏற்படுத்தணுன்னா அந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த வார் அந்த ட்ரீட்டி என்ன பண்ணிட்டாங்க?
ரிவோக் பண்ணிட்டாங்க, வித்ரா பண்ணிட்டாங்க. Global influence of Russian Revolution. The revolution fired people's imagination across the world. In many countries, communist parties were formed. The Russian communist government encouraged the colonies to fight for their freedom. Debates were over key issues: land reforms, social welfare, workers' rights, and gender equality started taking place in a global context. Pravda, what do you mean by Pravda? Is a Russian word meaning truth. It was the official newspaper of the Communist Party of the Soviet Union from 1918 to 1991. So what do you mean by Pravda? It is a newspaper. Sorry children. It is a newspaper in Russia. Okay children, let us continue the League of Nations next class. Okay, let us stop with this video.